ஹீரோட அம்மா பையனுக்கு ஒய்ஃப் இருக்கும்போதே இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தெரிந்துமே இந்த பொண்ணு சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. இப்பதான் இந்த விஷயமே தெரிஞ்சு அவங்க அம்மா கிட்ட சண்டை போறா. அப்பதான் அவங்களுமே இந்த பொண்ணு கூட நீ வாழ்ந்து நிம்மதி இல்லாம போறதுக்கு நீ மாமா பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஏற்கனவே இவங்க 2 பேர் சண்டையில ஒய்ஃபை சமாதானப்படுத்த முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. இப்ப இந்த சண்டையும் பெரிய பிரச்சனை ஆகி நான் செத்து போறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். அப்ப இந்த பொண்ணுமே அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி நீ சொன்னது கரெக்ட் தான், உன்னோட பேச்சை கேட்காம நான் இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறான். அவனும் கோவத்துல இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறான். ஆனா ஹீரோ இந்த சமயத்துல ஒரு கிணத்துல மாட்டிப்பான். பார்க்குறான். பார்த்தா அடிப்படத்தை பார்த்ததுமே அவங்க வீட்ல போய் சண்டை போட ஆரம்பிச்சிடறான். பட் அவங்க அண்ணன் அதுக்கு முன்னாடியே தங்கச்சி அவங்க வீட்ல ரொம்ப சித்திரவதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதனால இந்த வீட்டுக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ என் ஒய்ஃப் கூட சேரவும் முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். கோயிலுக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பரிகாரத்தெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல கோவில்ல பிச்சை எடுத்து அதை நீ சாப்பாடை வாங்கி கொடுத்து அந்த சாப்பாடை நீயும் சாப்பிடணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இவனுமே கோவில்ல முட்டி போட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து அவங்க அம்மா ஃபீல் பண்ணி அங்கேயே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணோட வீட்லயும் அவங்க அண்ணனும் அவங்க அம்மாவும் ரொம்ப சண்டை போடுறதுனால எதுவுமே பண்ண முடியாம கோவில் குளம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பரிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப இதெல்லாம் தாண்டியுமே கோவில்லையும் டைவர்ஸ் வரைக்கும் வந்துருது. ஆனா அவங்க சித்தப்பா இப்படி நீங்க அடிச்சுட்டே இருந்தா எப்பதான் இந்த பசங்களை ஒண்ணு சேர்ப்பீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. அவங்க தங்கச்சியுமே புருஷன் கூட சண்டை போட்டு வீட்டுல வரும்போது 2 சொந்தக்காரங்களுமே சேர்ந்து இவங்க மேல தப்பு இருக்கு அவங்க மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தாங்களே தவிர 2 பேரும் சேர்க்கிற மாதிரி முடிவே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பிரச்சனை வந்தா 2 நிமிஷம் உட்காந்து பேசினாலே சரியாயிடும். ஆனா இங்க யாருமே உட்காந்து பேசவே தயாரா இல்லை. இப்படி சண்டை போட்டு இருந்தா இவங்க வாழ்க்கையும் இப்படி ஆயிடுன்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு.